Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் மன அழுத்தத்தை தியானம் செய்து சமாளிக்கிறேன். சமாளி, தாங்கு அல்லது எதிர்கொள். இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? கோப், COPE, கோப். Again, கோப், HOPE, hope. This is COPE, கோப். Again, கோப். வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் மன அழுத்தத்தை தியானம் செய்து சமாளிக்கிறேன். I cope with stress by meditating. I cope with stress by meditating. அவர் வேலையை இழந்தார், சேமிப்பும் இல்லை. அவர் எப்படி சமாளிக்க போகிறார்? அவர் வேலையை இழந்தார், he lost his job, சேமிப்பும் இல்லை and has no savings. அவர் எப்படி சமாளிக்க போகிறார்? How will he cope? He lost his job and has no savings. How will he cope? எல்லாரும் ஒருக்கா எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He lost his job and has no savings. How will he cope? புதிய வேலையை சமாளிப்பது அவளுக்கு கடினமாக இருக்கிறது. She finds it hard to cope with her new job. She finds it hard to cope with her new job. எல்லாரும் வாய் விட்டுருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Driver. She finds it hard to cope with her new job. வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கிறதோ நாம் அதை எதிர்கொள்ளணும். We have to cope with whatever life gives us. We have to cope with whatever life gives us. மறுமுறையாக சொல்லி பார்ப்போம். We have to cope with whatever life gives us. தோல்வியை நீ எப்படி சமாளிக்கிறாய்? யாரோ ஒருவரிடம் இவ்வாறு வினவுகிறோம். Please comment your answer. Splendid. மாற்றங்களை சமாளிக்க நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். Please comment it now. Superb. அவர்கள் நாம் எதிர்பார்த்ததை விட நன்றாக சமாளித்தார்கள். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். Please comment it. Well done. You got it. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. நாம் தீர்க்க வேண்டிய மற்றொரு பிரச்சனை உள்ளது. இவ்வாறாக மற்றொரு, மேலும் ஒரு, அதாவது ஒரே வகையில் இன்னொன்று அல்லது கூடுதலாக ஒன்று என்னும் பொருள்பட ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்துவது another. Again, another. அதாவது another plus a singular countable noun என்றவாறு நாம் வாக்கியங்களில் பயன்படுத்தணும். வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நாம் தீர்க்க வேண்டிய மற்றொரு பிரச்சனை உள்ளது. There is another problem we have to solve. There is another problem we have to solve. எல்லாரும் ஒரு வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. Great. There is another problem we have to solve. நாம் மேலும் ஒரு 10
10 நிமிடங்கள் காத்திருப்போம். Let's wait for another 10 minutes. Let's wait for another 10 minutes. Again, let's wait for another 10 minutes. அவள் மற்றொரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறாள். She is looking for another job. She is looking for another job. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? She is looking for another job. அவர்கள் மற்றொரு கார் வாங்க முடிவு செய்தனர். Please comment it now. You did it. நான் மேலும் ஒரு துண்டு கேக் எடுக்கலாமா? Please comment it. வாவ், தயவு செய்து எனக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கவும். Please comment your answer. Wonderful, you got it. நான் 28 மணிக்குள் வீட்டுக்கு திரும்பி வருவேன். இவ்வாறு திரும்பி வருதல் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ரிட்டர்ன் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை. ரிட்டர்ன் என்பது திரும்ப போவது அல்லது திரும்ப செல்வது என்ற அர்த்தத்தை கொள்ளும். இங்கு நாம் பயன்படுத்த போவது கெட் பேக். கெட் பேக் எனும் ஃப்ரேசல் வெர்ப். இதனுடைய அர்த்தம் மீளப் பெறுதல், திரும்ப வருதல், பதில் கூறுதல், பழி வாங்குதல், மீண்டும் தொடர்தல் என்றவாறெல்லாம் அமையும். இன்று நாம் திரும்ப வருதல், மீண்டும் வருதல் என்னும் அர்த்தத்தில் பயன்படுத்த போகின்றோம். மிகுதி பயன்பாடுகளை மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் 28 மணிக்குள் வீட்டுக்கு திரும்பி வருவேன். I will get back home by 8 p.m. I will get back home. நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன் 28 மணிக்குள் by 8 p.m. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? I will என்பதை I'll அப்படின்னு சேர்த்து சொல்வோம். I'll get back home by 8 p.m. I'll get back home by 8 p.m. நான் இப்போதுதான் ஷாப்பிங்கில் இருந்து வந்தேன். I just got back from shopping. I just got back from shopping. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I just got back from shopping. அவர்கள் நேற்று பயணத்திலிருந்து திரும்பினர். They got back from the trip yesterday. They got back from the trip yesterday. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They got back from the trip yesterday. நாம் இப்போதுதான் கோயிலிலிருந்து வந்தோம். Please comment it now. Marvelous. அவள் அவனை சீக்கிரம் வர சொன்னாள். Please comment it. Bravo. ஷீலா இன்று விரைவாக திரும்பி வந்தாள். Comment it now. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? cop எனும் சொல்லையோ another plus singular countable noun என்பதையோ get back என்பதை திரும்ப வருதல் என்னும் பொருள்படவோ நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் பயன்படுத்திடலாம் என்பது பற்றி சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது தான் என்பதை நானும் அறிந்து கொள்ளும் வண்ணம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகேயுள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.